ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா அது அபியும் நானும். அவன் சும்மா கண்டென்ட்டுக்காக சொல்றான். அவனுக்கு அபியும் நானும் படம் தெரியும். சத்தியமாக தெரியாது. எடிட்டருக்கு கியூ கொடுக்குறான். மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு அப்பா பொண்ணு பாசத்தை பற்றி சொல்கிற மாதிரி படம். இதில் வந்து பிரகாஷ்ராஜ், த்ரிஷா, வேற புனித் ராஜ்குமார், சாரி புனித் ராஜ்குமார் எஸ் ஏ ராஜ்குமார், ரத்ன ராஜ்குமார். அவங்க இல்லைடா, இவங்க நம்ம பிருத்திவிராஜ் சுகுமார். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ராஜ்மோகன். படத்தோட டைரக்டர் வந்து ராதாமோகன். ராஜ்மோகன் எல்லாம் ஒன்று தானே. டைரக்டர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நான் பேசிக்கிறேன். படத்தோட டைரக்டர் வந்து ராதாமோகன் யாருன்னு வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சரி, இப்போ அன்பு சிவன் படம் பார்த்துருப்போம், மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். அந்த ஒரு படம் சரியா போகலன்றோடனே நம்ம தெரியுமா இது அப்படிப்பட்ட படம் தெரியுமா, இப்படிப்பட்ட இடத்து தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு பாலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இறங்கி வந்து பிச்சில் வந்து நின்னா வர்ற ஒவ்வொரு பாலும் 6 தான். அதுவும் சாதாரண 6 இல்லை, ஃபீல் குட் 6 தான் சொல்லி கிரவுண்ட் விட்டு வெளியே போடுற அளவுக்கு சொல்லி அடித்த ராதாமோகன். என்ன படம்லாம் எடுத்திருக்காரு? மொழி, அபியும் நானும், பிரசன்னா வச்சு ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்தார். படம் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. பிரகாஷ்ராஜ் கூட நிறைய காம்போ. மொழி படம் எடுத்திருந்தார், பயணம் எடுத்திருந்தார், 60 வயதுலேயே எடுத்திருந்தார், பிருந்தாவனம் படம் எடுத்திருந்தார். இந்த படத்தை வச்சுட்டு சொல்லணும்னா ஒரு குழந்தைகிட்ட கையில் கிரையான்ஸை கொடுத்து ஒரு அழகான ஃபேமிலியை வரேன்னா, அந்த உங்களுடைய ஃபேமிலியை வரேன்னா அந்த குழந்தை எவ்வளோ அழகாக வரையுமோ அந்த மாதிரி ராதாமோகன் பெண்ணில் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வரைஞ்சிருக்காரு. சூப்பராக வரைஞ்சிருக்காரு. இட்ஸ் லைக் அ பெயிண்டிங். ஒரு மூவி மாதிரியே இல்லை, மொத்த படம் பார்க்குறது ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். 2000 அந்த டைமிங்கில் வந்தவங்க எல்லாத்துக்குமே 2003 படம். ஆனால் அந்த 2000 அந்த டைமிங்கில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். நான் 2005 பிறந்தேன். ஆனால் நிறைய படம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆஃப் பேர் இந்த படம் பார்த்துருக்க மாட்டாங்க. எப்பா எடிட்டது பார்த்துருக்கியா? சத்தியமாக பார்த்துருக்க மாட்டேன். போனே பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். வித்யாசாகர் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு. சூப்பராக நல்ல அந்த படத்தில் நான் கேட்டிருக்கேன், பாட்டு தான் கேட்டிருக்கேன். பாட்டு மட்டும் தான் இவன் சொல்லி தான் நான் படம் பார்த்தேன். ஆனால் பாட்டு சூப்பராக இருக்கும். படம் பார்த்து நல்லா இருந்து. நான் இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான். ரவிசாஸ்திரின்னு ஒரு கேரக்டர்ல அவர் பேர் ரவிசாஸ்திரி. ராதாமோகன் சார் படத்துல எல்லா படத்துலையுமே அவர் ஓரளவு எல்லா படத்துலையுமே இருப்பார். இந்த படத்தை காமெடி போர்ஷன்லாம் அவ்வளோ யதார்த்தமாக சூப்பராக இருக்கும். இந்த ரகுராம் ஃபேமிலி கூட உட்காந்து அவங்க மொத்த வாழ்க்கையும் பார்த்துட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அவர் பிரகாஷ்ராஜ் கிட்ட நரேட் பண்ணுறாரோ மாதிரி இருக்காது, நம்மள்கிட்ட ஒரு கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளேவும் இந்த ஊட்டியில் எடுத்த சீன்ஸும் நல்லா இருந்து. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட சரௌண்டிங் நேபர்ஹுட்ஸில் நம்ம இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கணும். இதில் அடிக்கடி மனோமலா அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவர் எப்படி ஒரு 5-6 சீனில் கிராஸ் ஆகி வந்திருப்பாரு. ஆனால் அதுவே ஒரு யூனிக்கான சீனாக இருந்தது. ராதாமோகனுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒரு கேரக்டர் காமெடிக்காக கூட இருக்கும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும். மனோபலா சார், இது எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவர் தான் யூஸ் பண்ணிப்பார். திடீர்னு ஒரு சீனில் அது ஸ்கோர் பண்ணிட்டு சீன்லாம் அவ்வளோ சீன்லேயும் அளவு வச்சிருவோம், நம்ம அளவு வச்ச மாதிரி வச்சுருவாங்க அவங்க. அதே மாதிரி இவ்வளோ எல்லா சீன்லேயும் அவர் யார் மற்ற இது இடையில வந்துட்டு போவார்ல மனோபலா சார் வந்து எல்லா சீன்லேயும் கூப்பிட்டாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் மட்டும் அவரை காணோம். உண்மையில நான் பார்த்தேன், நான் உன்னிப்பாக பார்த்ததில் கவனித்ததை வந்து நான் சொன்னேன்னு சொல்லி அவன் சொன்னேன்னு சொல்கிறான். என்னன்னா இந்த படத்தில் எல்லாமே ஓகே. நான் இதை கேள்வி கேட்டால் ஒன்று தான் கேட்பேன், எதுக்கு ரகுராம் மனோபாலா சாரை அபி கல்யாணத்துக்கு கூப்பிடல, ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூப்பிடல? அதான் ஏன்னு தெரியல. அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு. 2003 அந்த படம் பண்ணி வருத்தப்படுறேன். எனக்கு இந்த படம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம், மிட் நைட் தாட்ஸ். ஏன் கூப்பிடல, எதுக்கு கூப்பிடலன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்.
மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். வாரணமாயிரம் பார்த்துருப்போம், ஜூன் மலையாள படம் எல்லாம் பாய்ஸை பற்றியே எடுத்திருப்பாங்க. வளர்ந்துறாங்க அப்படி இருக்காங்க, அப்படிப்பட்ட கதை இருக்கு. இது ஒரு பொண்ணை பற்றி மூலமா நரேட் பண்ற ஒரு பொண்ணை பற்றியான ஒரு சூப்பரான படம். ஐஸ்வர்யா அந்த சவுண்டு சரோஜான் கேரக்டர்ல அவங்க வருவாங்க 6 படத்துல. அவங்களும் இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல காஸ்டிங் தலைவாசல் விஜய் அவருமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன் ஏதோ இப்போ வந்த படம் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் நீங்க கேட்கலாம். இந்த படம் எத்தனை பேத்துக்கு தெரியும்? கொஞ்சமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் வச்சான படம் கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க. வீடியோவில் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.